ஒரு முறை பார்வதி சிவன் கிட்ட கேட்கிறாங்க. இது பத்ம புராணத்துல இருக்கு. கீதா மகாத்மியம் அப்படின்ற கிரந்தத்துல இருக்கு. பார்வதி கேட்கிறாங்க சிவன் கிட்ட. எனக்கு பகவத்கீதையை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பகவத்கீதையுடைய பெருமையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்ட பொழுது சிவன் என்ன பண்றாரு அப்படின்னா, விஷ்ணு லக்ஷ்மிக்கு என்ன சொன்னாரோ அந்த ஒரு செய்தி என்ன பண்றாரு இங்க திருப்பி சொல்லி கொடுக்குறாரு. ஒரு முறை லக்ஷ்மி தேவி போய் கேட்கறாங்க, விஷ்ணு கிட்ட கேட்கறாங்கன்னா, இப்பெல்லாம் நீங்க உலகத்தை போய் பெருசா பாத்துக்கிற மாதிரி ஒன்றும் தெரியலையே. நீங்க எப்பயுமே கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்க மாதிரி தெரியுது. என்ன அர்த்தம், என்ன காரணம்? உலகத்தை யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்கும் போதுதான் அப்ப பகவான் சொல்றாரு, இந்த உலகத்தை பார்த்துக்கிறதுக்கான வேலையை நான் என்ன பண்ணிட்டேன், பகவத்கீதை கொடுத்துட்டேன். பகவத்கீதை இப்ப நல்லா பார்த்துது உலகத்தை. அதனால நான் போய் என்ன பண்ண தேவையில்லை, இந்த உலகத்தை தனியா பார்த்துக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத்திரத்தியாயம் அர்த்தமேவ ஸ்லோகம் அர்த்தமேவ வா அவஸ்யந்தி சுமேதயः சுஷ்ரூம ஏவ சமுச்சதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த பகவத்கீதை இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயத்தை படிச்சாலும் பலன் இருக்கு. 6 அத்தியாயத்தை படிச்சாலும் பலன் இருக்கு. ஒரே ஒரு ஸ்லோகத்தை படிச்சாலும் பலன் இருக்கு. 6 ஸ்லோகத்தை படிச்சா கூட இந்த பகவத்கீதை படிச்சோம் அப்படின்னா பலன் இருக்கு. ஏன்னா இந்த பகவத்கீதை அப்படிங்கிறது முதல் 5 அத்தியாயங்கள் என்னுடைய திருமுகம் அப்படின்னு சொல்லி சொல்றார். 6ஆம் அத்தியாயத்திலிருந்து 15ஆம் அத்தியாயம் அப்படிங்கிறது என்னுடைய 10 கரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். 16ஆவது அத்தியாயம் அப்படிங்கிறது என்னுடைய திருவயிறு அப்படின்னு சொல்லி சொல்றார். 17 மற்றும் 18 இந்த 2 அத்தியாயங்கள் என்னுடைய 2 பாதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதனால மொத்த பகவத்கீதை என்ன அப்படின்னா, கிருஷ்ணனுடைய மொத்த உருவம் தான் பகவத்கீதைன்னு சொல்லி சொல்லணும். உங்க வீட்டுல பகவத்கீதை இருந்தது அப்படின்னா தினசரி நீங்க பூஜை பண்ணலாம். ஏன்னா பகவத்கீதைக்கும் கிருஷ்ணனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு தான் கிருஷ்ணன் சொல்றான். ஸோ அதனாலதான் இந்த பகவத்கீதையை யார் ஒருவன் படிக்கிறானோ அவன் அந்த பகவத்கீதையை பார்த்துக்குமே தவிர நான் போய் தனியா அவனை பார்த்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்றாரு, இந்த பகவத்கீதையுடைய பெருமை எடுத்து சொல்றாரு.